2024 பிரம்மாண்ட படங்களை பாக்ஸ் ஆபீஸில் பதம் பார்த்த டாப் 5 சிறு பட்ஜெட் படங்கள். 2024ஆம் ஆண்டு முடிவுக்கு வரவுள்ள நிலையில் இந்த ஆண்டு கம்மி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு கலெக்ஷனில் தூள் கலப்பிய டாப் 5 படங்கள் குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அப்படித்தான் முதலாவதாக லவ்வர். குட் நைட் படத்தின் இயக்குனர் வெற்றிக்கு பின்னர் மணிகண்டன் ஹீரோவாக நடித்த திரைப்படம் தான் லவ்வர். இப்படம் கடந்த பிப்ரவரி மாதம் திரைக்கு வந்தது. அதுவும் ரஜினியின் லால் சலாம் படத்திற்கு போட்டியாக ரிலீஸ் ஆனது. லால் சலாம் படத்தில் லவ்வர் படம் காணாமல் போகும் என கூறப்பட்ட நிலையில் ரிசல்ட் அப்படியே தலைகீழாக மாறி பாக்ஸ் ஆபீஸில் லால் சலாம் படத்தை பதம் பார்த்து லவ்வர் படம் 5 கோடிக்கும் கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இப்படம் தயாரிப்பாளருக்கு 13 கோடி லாபமும் ஈட்டி கொடுத்தது. அடுத்ததாக மகாராஜா. விஜய் சேதுபதி நடிப்பில் கடந்த ஜூன் மாதம் திரைக்கு வந்த மகாராஜா திரைப்படம் நிதிலன் இயக்கத்தில் வெளிவந்திருந்தது. கிரைம் த்ரில்லர் படமாக இது வெறும் 30 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது. ஆனால் இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் 100 கோடிக்கு மேல் வசூலித்து மாஸ் காட்டியது. அது மட்டுமின்றி இம்மாத இறுதியில் சீனாவில் மகாராஜா திரைப்படம் 40,000 திரையரங்கில் ரிலீஸ் ஆக உள்ளது. அங்கு பிக்கப் ஆனால் 1000 கோடி வசூலையும் இப்படம் எட்ட வாய்ப்புள்ளது. அதையும் அடுத்து வாழை திரைப்படம். பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் என தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்து வரும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் திரைக்கு வந்த படம் வாழை. இப்படம் வெறும் 10 கோடி பட்ஜெட்டில் தயாரித்திருந்தார். திரையரங்குகளில் சக்கை போட்ட வாழை திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் 30 கோடிக்கு மேல் வசூலித்து மாஸ் காட்டியது. அடுத்ததாக டிமாண்டி காலனி 2. கோப்ரா படத்தின் தோல்விக்கு பின் கம்பேக் கொடுக்க வேண்டும் என்கின்ற வெறியோடு இயக்குனர் அஜய் ஞானமுத்து இயக்கிய படம் தான் டிமாண்டி காலனி 2. இப்படம் சுமார் 20 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது. அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் நடிப்பில் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி திரைக்கு வந்த இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் வசூல் வேட்டையாடி 80 கோடிக்கு மேல் வசூலையும் வாரி குவித்தது. கடைசியாக லப்பர் பந்து. 2024ஆம் ஆண்டு வெளியான சிறிய பட்ஜெட் படங்களில் அதிகம் லாபம் ஈட்டி தந்த படம் என்றால் அது லப்பர் பந்து திரைப்படம் தான். இப்படத்தில் அருஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ் ஆகியோர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். இப்படத்தில் தமிழரசன் பச்சைமுத்து இயக்கியிருந்தார். வெறும் 5 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இப்படம் 50 கோடிக்கு மேல் வசூலித்து மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.